தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு கிராமுதவியாளர்களுக்கு 4ஆம் நிலைக்கு இணையான காலமுறை ஓய்வூதிய திட்டம் வழங்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் முருகன் சுலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்களை முன்மொழிந்து விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளவும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொண்டார். இதில் 300க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் ஒன்றிணைந்து 4ஆம் நிலைக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும். கிராம உதவியாளா கல்வாரிசுகளுக்கு 25% கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும். கருணை அடிப்படையில் கல்வித் தகுதிக்கேற்ப தகுந்த பணி வழங்கிட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும். கிராம உதவியாளா தவியாளா பணியை துணை கிராம நிர்வாக என தரம் அலுவலா உயர்த்தி கூடுதல் பணி பதை ஆண்டுகளாக குறைத்திட வேண்டும். பொறுப்புகள் அளிக்க வேண்டும். கிராம உதவியாளாகளுக்கு பதவி உயாவில் 10 ஆண்டுகள். கிராம நிர்வாக அலுவலா காலிப்பணியிடங்களில் 20%ஐ 50%மாக உயர்த்தி வழங்கிட வேண்டும். கிராம உதவியாளாகளுக்கு அலுவலக உதவியாளா காலிப்பணியிடத்தில் 10% என்பதை மாற்றி தகுதியுள்ள அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து பணி புறக்கணிப்பு செய்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாநில பிரச்சார செயலாளர் முனியன், மாநில துணைச் செயலாளர் நாராயணன், மாவட்ட செயலாளர் உதயகுமார், மாவட்ட பொருளாளர் சபீர், சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட திரளானோர் கொண்டனர்.